students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 4th standard science workbookல இருக்க lesson 2 matter and materials அப்படிங்கற book lesson உடைய workbook answer தான் பார்க்க போறோம். So first பாத்தீங்கன்னா matter. So matter and material. So அப்ப first matter பத்தி கொடுத்திருக்காங்க. So which match the object that with the material. So எந்த object வந்து எந்த மெட்டீரியலால செய்யப்பட்டது. ஸோ ஆப்ஜெக்ட்னா என்ன ஒரு பொருள். ஸோ மெட்டீரியல்னால் அது எதுலேருந்து கொண்டு வரப்பட்டுச்சு அதோடைய ரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் கொடுத்துருங்க. கேண்டில் எதுலேருந்து செஞ்சுருப்பாங்க வேக்ஸ்லேருந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் 1. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த டேபிள் டீபாய் இருக்குல்லையா அதில் செஞ்சுருப்பாங்க ட்ரீயில் செஞ்சுருப்பாங்க. ஸோ ட்ரீக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க 2. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்பூன் எதில் பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக். ஸோ 3. நெக்ஸ்ட்டு இந்த எரேசர் எதில் பண்ணியிருக்காங்க ரப்பர். ஸோ 4. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த பின் எதில் பண்ணியிருக்காங்க மெட்டல். ஸோ 5. ஸோ 2 1 5 3 4. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ லுக் அட் த பிக்சர் அண்ட் டிக் த கரெக்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல். ஸோ கொடுத்துருக்கிறத பார்த்துட்டு அதோடைய கரெக்டான ப்ராப்பர்ட்டி எதுன்றதை நம்ம வந்து டிக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் இந்த ரெயின் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெயின் கோட் இதோடைய ப்ராப்பர்ட்டி என்ன அது வந்து வாட்டர் ப்ரூஃப். ஸோ வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் சாண்ட் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்கும் ரஃப்பாக இருக்கும். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிரர் கொடுத்துருக்காங்க. மிரர் எப்படி இருக்கும் ஷைனியாக இருக்கும். ஸோ ஷைனி. நெக்ஸ்ட்டு காட்டன் கொடுத்துருக்காங்க. காட்டன் எப்படி இருக்கும் சாஃப்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரிக்ஸ் எப்படி இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ ஹார்ட் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் த ஃபியூ ஆப்ஜெக்ட் யூ நோ அண்ட் த ட்ரா மெட்டீரியல் ரெக்வயர்ட் டு மேக் தேம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஜெக்ட் எழுதுங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க எது அவங்களுடைய ரா மெட்டீரியல்ன்றதையும் நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டில். ஸோ கேண்டில் எதுலேருந்து எடுக்கிறாங்க வேக்ஸ். நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் பேக். பிளாஸ்டிக் பேக்ஸ் எதுலேருந்து பிளாஸ்டிக். நெக்ஸ்ட்டு ஜூட் பேக் ஃப்ரம் ஜூட். ஸோ நெக்ஸ்ட்டு சேஃப்டி பின்ஸ் மெட்டல். தோசா பேன் அயர்ன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் உங்களுக்கு எழுதிக்கலாம். ஸோ இதையும் எழுதியிருந்தாலும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் ஒன்லி த டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் கூட மட்டும் மேட்ச் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்னா அப்படியே தெரிகிறது லைட் அது வழியாக போகும். ஸோ அப்போ பியூர் வாட்டர். நெக்ஸ்ட்டு ஸ்பெக்டக்கல்ஸ். இது ரெண்டு தான் வந்து என்னது டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் மேட்ச் த ஒன்லி ஒப்பேக் மெட்டீரியல். ஸோ ஒப்பேக்னா அந்த பக்கம் லைட் போகவே போகாது. அந்த பக்கம் என்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னு நமக்கு கிளியராக தெரியாது. சரியாகவே தெரியவே தெரியாது. அப்போ டைஸ் ஆப்பிள் இதை வச்சா நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ டிக் த அப்ராப்ரியேட் பிளேஸ் அக்கார்டிங் டு த நேச்சர் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் வந்து அதோடைய நேச்சர் என்ன டிரான்ஸ்பரண்ட்டாக ஒப்பேக்கா இல்லை டிரான்ஸ்குலண்ட்டான்னு பார்த்து நம்ம டிக் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் கொடுத்துருக்கோம். ஸோ இது என்னது டிரான்ஸ்குலண்ட். ஸோ ஆயிலை வச்சுட்டு அந்த பக்கம் போயிங்கன்னா யாரோ நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன கிளியராக இருக்காது. அப்போ அது என்னது டிரான்ஸ்குலண்ட். ஸோ இதை வச்சு நம்ம லைட்டை பாஸ் பண்ணால் போகவே போகாது. அப்போ இது ஒப்பேக். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மோக் கொடுத்துருக்காங்க. ஸ்மோக்குக்கு அந்தாண்ட போய் நம்ம நிற்கும் போது ஏரோ நிற்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் யார் நிற்பாங்கன்னு தெளிவாக தெரியாது. ஸோ அப்போ தானே அது டிரான்ஸ்குலண்ட். அகெயின் வாட்டர். ஸோ இது வந்து டிரான்ஸ்பரண்ட். அகெயின் பால் பார்த்திங்கன்னா இது வந்து ஒப்பேக் யாருமே தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் லென்ஸ் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. லைட் அண்ட் இமேஜ். ஸோ லைட்டும் இமேஜும் பற்றி கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டிக் த ஆப்ஜெக்ட் விச் ரிஃப்ளெக்ட் லைட் அண்ட் கிராஸ் த ஆப்ஜெக்ட் விச் டு நாட் ரிஃப்ளெக்ட் லைட். ஸோ எந்த லைட்டை வந்து நம்ம அந்த பொருள் மேலே அடிச்சோன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அதை வந்து டிக் பண்ணுமா. ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னா க்ராஸ் பண்ணும். ஸோ புக்கில் பண்ணால் ரிஃப்ளெக்ட் ஆகாது நோ. ஸோ நெக்ஸ்ட்டு வாட்டர் வில் ரிஃப்ளெக்ட். நெக்ஸ்ட் சில்வர் பிளேட் வில் ரிஃப்ளெக்ட். ஸோ பிளான்ட் வில் ஓன்ட் ரிஃப்ளெக்ட் அண்ட் மிரர் இட் வில் ரிஃப்ளெக்ட். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கலர் த லைட் சோர்ஸ். ஸோ லைட்டு சோர்ஸ் அதாவது லைட் வரதெல்லாம் நம்ம வந்து கலர் பண்ணணும். ஸோ பல்ப் டார்ச் சன். ஸோ இது மூணையும் வந்து கலர் பண்ணிக்கோங்க. இதில் இருந்தால் லைட் சோர்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் B2 கொடுத்துருக்காங்க. சூஸ் அண்ட் ஷேட் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃப்ரம் விச் மெட்டீரியல் இஸ் இரேசர் மேட். ஸோ எதுலேருந்து இரேசர் மேட் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் சி ரப்பர். அமாங் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் யுவர் ஸ்கூல் பேக் த ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் மேடப் ஆஃப் பேப்பர். ஸோ பேப்பரில் மேடப் ஆகிருக்கிறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எது நோட் புக்கும் தான் பேப்பரில் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் பி புக் அண்ட் நோட் புக். ஸோ ஃபைண்ட் அவுட் த ஆட் பேர். ஸோ தவறான பேரை வந்து நம்ம என்ன பண்ணணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாக் பீஸ் வந்து சாக் பவுடர்லேருந்து பண்ணுறாங்க. பூந்தியிலேருந்து லட்டு பண்ணுறாங்க. க்ளே பாட்லேருந்து க்ளே பண்ணுறாங்க. ஸோ க்ளேலேருந்து தான் க்ளே பாட் பண்ணுறாங்க. ஸோ பிரிக்லேருந்து ரப்பர்ன்றது தான் தப்பாக இருக்குது. ஸோ அப்போ அது பி தான் வந்து ஆன்சர். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. Muthu has a
an object in his hand, he could neither cut nor bend it. What it could beன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவன்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அதாவது முத்துக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அவன் கையில். ஸோ அதை வந்து ஈஸியாக கட் பண்ணவும் முடியாது, ஈஸியாக அதை என்ன பண்ண முடியாது, பெண்ட் பண்ணவும் முடியாது. அது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த அயன் ராட். ஸோ சி, a paper dipped in oil is a dash. ஸோ ஆயில் பேப்பரில் டிப் பண்ணால் அது என்ன ஆகிடும், transparent object. ஸோ நெக்ஸ்ட், Raja went for a walk early in the morning, which his father in the Tamil month of Margali. It was fogged. He could not see any object clearly on the street. What is the reason for this? ஸோ ராஜாவோட அப்பா வந்து டெய்லியும் காலையில் வாக்கிங் போவாங்களாம். ஸோ அது வந்து மார்கழி மாதமா. ஸோ மார்கழி மாதம் போது பனிமூட்டம், அதாவது ஃபாக் நிறையா இருக்கும். ஸோ அவரால் எந்த ஒரு பொருளையுமே வந்து அந்த தெருவில் வந்து தெளிவாக பார்க்க முடியல. இது எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எதனால் அப்படின்னா ஃபாக் இஸ் அ டிரான்ஸ்குலண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அது டிரான்ஸ்குலண்ட்டான ஆப்ஜெக்டாக இருக்கும் தான், அந்த ஃபாக் இருக்கிறதுனால நம்மளால் அந்த சைடு யார் இருக்காங்கன்னு தெளிவாக பார்க்க முடியல. ஸோ நெக்ஸ்ட், அறிவு clearly saw things outside his house through the glass window. What is the reason behind it? ஸோ அறிவு வந்து வீட்டோடைய விண்டோ கிளாஸ்லேருந்து வெளியே பார்க்குறா. ஸோ அப்படியே வெளியே எப்படி தெரியுதோ அதே மாதிரி உள்ள அவ்வளோலாம் பார்க்க முடியுது, நல்லா தெளிவாக தெரியுது. இது காரணம் என்ன, the glass of the window is transparent. அவங்க டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலில் விண்டோ செஞ்சுருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், we get light from the sun. ஸோ sun is a light source. ஸோ நம்ம சன்லேருந்து லைட் வாங்குகிறோம், அப்போ சன் என்னது, அது வந்து ஒரு லைட் சோர்ஸ். ஸோ இந்த மாதிரியான டக்கை வந்து நம்ம மிரருக்கு முன்னாடி வச்சா நமக்கு ஆப்ஜெக்ட் எப்படி கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ இருக்குது. ஸோ இந்த ட்ரீ வந்து அந்த தண்ணியில் எப்படி தெரியுது, அப்படியே கீழே தலைகளாக தெரியுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். என்ன காரணம், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஸோ இதுதான் காரணம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் 2ல் பாருங்கள், மேலே பார்த்த கொஷினுக்கு ஆன்சர் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம ஷேட் பண்ணணும். ஸோ இதை வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட யூனிட் 2 ஒர்க் புக் ஆன்சர்ஸ் முடியுது. ஸோ யூனிட் 3 ஆன்சர்ஸை வந்து நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.